வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென்ரல் தமிழில் பார்த்தீங்கன்னா பார்ட் சியில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற ஒரு யூனிட் இருக்கும். அந்த யூனிட்டின் கீழ் வரக்கூடிய தலைப்பான தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்துராமலிங்கர், அம்பேத்கர், காமராசர், மாப்போசி, காயிதே மில்லத் இவர்கள் பற்றிய தகவல்கள் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். சரிங்களா? இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. சரிங்களா? பெரியார் பற்றிய கேள்விகள் இல்லாத கொஸ்டின் பேப்பர் கிடையாது. அதே மாதிரி அண்ணா, முத்துராமலிங்கனார் எல்லாத்த பற்றியுமே வந்து கேள்விகள் வந்து வந்துகிட்டே இருக்குது. ரொம்ப முக்கியமான தலைப்பு. சரி, ஓகே. இப்போ தந்தை பெரியார் பற்றிய தகவல்கள் எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பெரியாரின் சிந்தனைகள் அப்படின்ற ஒரு யூனிட். இது எங்கே இருக்குன்னா 9th நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 232 இருக்குது. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இளமையில் பெரியார் கேட்ட வினா அப்படின்ற ஒரு யூனிட். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6th ஓல்டு புக்கில் டேம் 2ல் பேஜ் நம்பர் 18 வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் அப்படின்ற ஒரு யூனிட். இது வந்து கொஞ்சம் முக்கியமானது. பார்த்தீங்கன்னா 10th வேர்ல்டு புக்கில் பேஜ் நம்பர் 41 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ பெரியாரை பற்றி படிக்கணும்னா நம்ம 3 இடத்துல நம்ம படித்தாகணும். ஓகே. அடுத்து அண்ணா பற்றிய தகவல்கள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ அண்ணா பற்றி பார்த்தீங்கன்னா 2 இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பேரறிஞர் அண்ணா அப்படின்ற ஒரு யூனிட்டில், அதாவது பேஜ் நம்பர் 119 இருக்கீங்கன்னா 11th ஓல்டு புக்கில். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டிற்கோர் புத்தக சாலை அப்படின்ற ஒரு யூனிட். அதில் பார்த்தீங்கன்னா 9th நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 135 நம்ம வந்து படிப்போம். இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்க மாட்டோம்னா, அண்ணா வந்து தம்பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதியிருப்பார். அதை வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா அது தனியாக வந்து கடித இலக்கியம் அப்படின்ற ஒரு யூனிட்டில் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்துருப்போம். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து முத்துராமலிங்கர் பற்றிய தகவல்கள் வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பற்றி கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 58 எந்த புக்கில்னா 7th நியூ தமிழ் புக்கில். ஓகே. அடுத்து அகைன் தேசியம் காத்த செம்மல் அப்படின்ற தலைப்பின் கீழே 6th ஓல்டு புக்கில் டேம் 2ல் பேஜ் நம்பர் 34 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ முத்துராமலிங்கர் பற்றிய தகவல்கள் 2 இடத்துல நம்ம படிக்கணும். ஓகே. அடுத்து அம்பேத்கர் பற்றிய தகவல்கள் வந்து அகைன் இவரை பற்றியும் நம்ம 2 இடத்துல நம்ம படிக்கணும். 8th நியூ தமிழ் புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 198 வந்து சட்டமேதை அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் இருக்கும். சரிங்களா? அதை வந்து நம்ம படிக்கணும். அடுத்து 10th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 68 வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அடுத்து காமராசர் பற்றிய தகவல்கள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 6th தமிழ் புக்கு, அதாவது நியூ தமிழ் புக்கில் டேம் 2ல் பேஜ் நம்பர் 7 இருக்குது. என்ன தலைப்பின் கீழே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்விக்கண் திறந்தவர் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே இருப்பார். ஓகே. அடுத்து வந்து பெருந்தலைவர் காமராசர் அப்படின்ற ஒரு யூனிட். இது எங்கே இருக்குன்னா 9th ஓல்டு புக்கில் டேம் 2ல் பேஜ் நம்பர் 8 இருக்குது. ஓகே. அடுத்து மாப்போசி, இவரை பற்றி ஒரே ஒரு இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. அது எங்கன்னா 10th நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 160 என்ன தலைப்பின் கீழே இருப்பார்னு பார்த்தீங்கன்னா சிற்றகல் ஒளி அப்படின்ற தலைப்பின் கீழே வந்து இவர் இருப்பார். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக காயிதே மில்லத் பற்றிய தகவல்கள். ஓகே. காயிதே மில்லத் வந்து கண்ணியமிகு தலைவர் அப்படின்ற ஒரு யூனிட் இருக்கும். அது எங்கே இருக்குன்னா 7th தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 197 கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஓகே. இதில் யாரெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்? ஃபஸ்ட்டு வந்து பெரியார் பார்த்துருக்கோம், அடுத்து அண்ணா பார்த்துருக்கோம், முத்துராமலிங்கர், அம்பேத்கர், காமராசர், மாப்போசி, காயிதே மில்லத். ஓகேங்களா? இவரை பற்றிய தகவல்கள்லாம் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, தேங்க்யூ.